வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆழியர் வந்தாங்களா? நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்ததுங்க. சரி இளநீ சாப்பிட்டு அப்படியே மீன் வாங்கலான்ட்டு வந்திருக்குறோம். இளநீ சாப்பிட்டு போட்டு போய் மீன் வாங்கலான்ட்டு போகலான்ட்டு இருக்கிறேங்க. ஒண்ணுமே வழிக்கையில உப்பு கறியுது. நல்லா கூட்டமா இருந்ததுங்க ஆழியர்ல. என்ன பீஸ் ஒண்ணால வெட்டிங் தண்ணி தான் குடிக்கலாம். தம்பி தண்ணி இருக்குடா உள்ள. தண்ணி எவ்வளோண்ணா? யோசிக்க போறீங்களா? நம்மளுக்கு வேணுங்க வேண்ட விடுங்க. அதில் ஒன்று இருக்காது. இளநீ சாப்பிட்டுங்க அப்படியே நடந்து போனங்களா ரோட்டில். மீன் வாங்குறதுக்கு வந்துருக்குறோம். நல்லா இயற்கையாக எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போனோங்க மெதுவாக. இங்கே ஆழியாரில் வந்துங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. சரி போய் வாங்கிட்டு வரலாமேன்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்தோம். இதே பாலத்து மேலே வந்தாங்களா, நல்லா ஆற்றுல தண்ணி நல்லா போயிட்டு இருந்ததுங்க. நல்லா இயற்கையாக ரொம்ப குளு குளுன்னு இருந்துச்சு, நல்லா இருந்ததுங்க பார்க்குறக்க. அருவியில் நல்லா தண்ணி விழுந்துட்டு இருந்ததுங்க. பார்க்குறக்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்தேங்க. ஆலையில் பாருங்க தண்ணி எப்படி வந்துட்டு இருக்குதுன்னு.
நல்லா இயற்கையாக அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம். அப்புறம் அப்படியே பந்தங்களாக நடந்து அப்படியே மீன் வாங்குற இடத்துக்கு வந்துட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து திங்கக்கிழமை வந்தோம். எல்லாம் மீன் 4 பேர் தான் வெட்டிகிட்டு இருந்தாங்க. கூட்டமாக இருந்துச்சு. திங்கக்கிழமையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு பிடிச்சி வெட்டி தர்றாங்க நம்மளுக்கு. அங்கே 5-6 வகையான மீன் வச்சுருந்தாங்க. ஜிலேபி மீன், நிறைய மீன் வச்சுருந்தாங்க. எனக்கு பேர் தெரியல. நாங்கள் வந்து கட்டலா மீன் மட்டும் வாங்கிட்டுங்க அப்படியே வந்தோம். நம்மளுக்கு வெட்டுறீங்க நம்மளுக்கு. நல்லா சுத்தம் பண்ணிடுறாங்க. செதிலெல்லாம் அவங்களே நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வெட்டி கொடுக்குறாங்க. இதாங்க பொள்ளாச்சி ஆலியாருங்க. இங்கே டெய்லியுமே மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பாங்க. நல்லா உயிரோடு இருக்குங்க. நல்லா கடையிலெல்லாம் வாங்கினாங்க கூட பழைய மீனை கொடுத்துருவாங்க. நம்ம இங்கே வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு போய் சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. லீவு நாளானா வந்தோம்னா இங்கெல்லாம் சுற்றி பார்க்கறக்கு நல்லா அழகாக இருக்குங்க. நீங்களும் ஒரு நாள் ஆலியரெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவர்ந்து ஒன்று போட்டுருங்க, காசு தரேன். ஆ சரி. மீன் வெட்டி கொடுக்குறக்குங்க கிலோவுக்கு 20 ரூபா வாங்கிக்குவாங்க. 1 கிலோவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கூட்டம் இங்கே மீன் எடுக்க இங்கே ஒன்று இருக்குங்க. ஏன்னா இங்கே ஒன்று நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் யார் சரிங்க, வாங்கிட்டு வந்துடுறேன்.